அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் வெல்னஸ் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड वेलनेस हिंदी गाइड्स प्रस्तुति हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आपका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम हिंदी व्याकरण. हिंदी व्याकरण बहुत से छात्रों ने इसके बारे में खुलासा सिखाने के लिए मुझसे प्रार्थना की है. उनकी प्रार्थना स्वीकार करके मैं आज परीक्षा की दृष्टि से प्रवेशिका और विशारद पूर्वाध पढ़ने वाले दक्षिण भारत हिंदी विचार सभा के परीक्षार्थियों के लाभार्थ आज मैंने ये रचना हिंदी व्याकरण शीर्षक को ले लिया है. इसकी सफलता के लिए आप सबका सहयोग और आशीर्वाद चाहता हूँ. இன்றைய தலைப்பு ஹிந்தி வியாக்கரண். பல மாணவர்களுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இருந்தது என்னிடம். ஐயா, நீங்கள் ஹிந்தி கிராமர் நடத்துங்கள், ஹிந்தி வியாக்கரணம் நடத்துங்கள், எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய வேண்டுகோள் கிடங்க இந்த ஹிந்தி வியாக்கரண் என்னும் தலைப்பிலே சில கருத்துக்களை, அது குறிப்பாக விஷாரத் பூர்வாத் மற்றும் பிரவேஷிகா தக்ஷின் பாரத் வித்யாசபாவுடைய தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்காக அவருடைய நன்மைக்காக இன்றைக்கு இந்த வியாக்கரண் என்னும் தலைப்பிலே சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிராமர் இலக்கணம் என்று சொன்னால் जो शुद्ध बोलना या लिखना सिखाए उसे व्याकरण कहते हैं. இலக்கணம் என்றால் என்னவென்று கேட்டால், ஒரு மொழியை தூய்மையாக பிழையின்றி எழுத எந்த சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கிறதோ அதுக்கு பேர் தான் இலக்கணம் என்பது. जो शुद्ध बोलना या लिखना सिखाए उसे व्याकरण कहते हैं. वी प्लस आकरण व्याकरण मतलब क्या है? अच्छी तरह से देखना, गौर से देखना, ध्यान से देखना. ध्यान से देखना. जो हम बोलते हैं उसे बोली कहते हैं. बोली जब आगे बढ़ती है तो उसकी विशालता जब बढ़ जाती है तो वो भाषा कहलाती है. उसके बाद उसके जो साहित्य बनता है तभी वो साहित्यिक भाषा, शुद्ध रूप में भाषा कहलाती है. इसलिए बोली भाषा में बदलती है जबकि वो उसमें साहित्य बनता है. जब साहित्य बनता है तो उसके लिए कुछ नियम निर्धारित करने पड़ते हैं. उसी नियम को ही व्याकरण कहते हैं. मतलब जो हमें शुद्ध बोलना या लिखना सिखाए उसे व्याकरण कहते हैं. अच्छा, वाक्य काव्य के बारे में कहेंगे. परिभाषा: वाक्यम रसात्मकम काव्यम என்று சொல்வார்கள். वाक्यम रसात्मकम काव्यम. रस से युक्त वाक्य ही काव्य होता है. இங்கே வாக்கியதான் मुख्यमान रूपद. वाक्य का आधार क्या है? वाक्य कैसे बनता है? काव्य कैसे बनता है? रसात्मक वाक्यों के बल पर काव्य बनता है. अच्छा, तो वाक्य कैसे बनता है? वाक्य शब्दों के आधार पर बनता है. अच्छा, शब्द कैसे बनता है? शब्द वर्णों के आधार पर बनता है. वर्णों के मिलान को शब्द कहते हैं. वर्ण माने अक्षर. எழுத்துத்தான் வர்ண என்பார்கள்.
நீங்கள் படுத்திருக்கிற வர்ணமாலா அ ஆ இ ஈ உ पढ़ते அதுக்கு वर्णमाला என்று பெயர். अक्षरों के मिलान को ही शब्द कहते हैं. वो जब शब्द उत्समित कराता है जब उस ध्वनि का कुछ अर्थ हो. फॉर एग्जाम्पल, उदाहरण के लिए वो माँ மே மே என்பது ஒரு ஒலி இல்லவா, கேட்குறோம். சரி, இன்னொரு மே போடுறோம், மே என்று போடுகிறோம். இந்த மே என்ற ஒலி சொல் ஆகுமா, ஷப்து ஆகுமா, வேர்டு ஆகுமா என்றால் ஆகாது. ஏன் ஆகாது என்றால் அதற்கு பொருள் இல்லை. சரி, மா 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 என்று ஒரு எழுத்து, மறுபடியும் மா என்று எழுத்து, இரண்டையும் சேர்த்தால் என்ன வருகிறது? மாமா. அப்போ மாமா என்ற வார்த்தைக்கு பொருள் உண்டா இல்லையா? பொருள் உண்டு. ஆகவே இதுதான் ஷப்து என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் சொல் என்கிறார்கள், வேர்டு என்கிறார்கள். ஆங்கிலத்திலே, ஹிந்தியிலே ஷப்து என்று அழைக்கப்படுகிறது. ஆக शब्दों वर्णों से शब्द बनता है, शब्दों से वाक्य बनता है. अच्छा, वो शब्द भी जब पूरा उसका अर्थ पूरा हो तभी वो वाक्य होता है. फॉर एग्जाम्पल, उदाहरण के एक लड़का मैदान में खेल. இப்போ ஏக் என்ற ஒரு வார்த்தை, லடுகா என்ற ஒரு வார்த்தை, மைதான் என்ற ஒரு வார்த்தை, மே என்ற ஒரு வார்த்தை, கேல் ஒரு வார்த்தை. இப்போ நிறைய வார்த்தை இருக்குது. ஆனால் இது கருத்து முற்றுப்பெற்றுக்கிறதா என்றால் கருத்து முற்று பெறவில்லை. ஆகவே இது வாக்கியம் ஆகாது. அப்போ வாக்கியம் எப்படி ஆகணும்? கருத்து முற்று பெற வேண்டும். பாருங்க, ஏக் லடுக்கா மைதான் மே खेल रहा है. இப்போ என்னாவது? கருத்து முற்றுப்பெற்றது. ஆகவே இது வாக்கியம் எனப்படும். கருத்து முற்று பெறாவிட்டால் அது பேர் வாக்கியான்ஷ என்பார்கள். தமிழில் சொற்றொடர் என்பார்கள். சொல் பிளஸ் தொடர் சொற்றொடர் என்று அழைக்கப்படுகிறது. சொற்றொடர் என்பார்கள். ஆகவே கருத்து நிறைவு பெற்றிருந்தால் வாக்கியம். சரி, நாம் வாக்கியத்துக்கு தான் வருவோம். இன்றைக்கு நாம் டாபிக் என்னவென்றால் ஷப்த விசார், சொற்களை பற்றி ஆராயணும். சரி, இப்போ ஷப்த ஆக்சுவலியா இது சப்தது, இது சப்த, எந்த ஒலிக்கு பொருள் வருகிறதோ அதுதான் ஷப்த. சரி, இப்போது ஒரு பொருளை நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இதான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு வீடு என்றால், இப்போ வீடு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வீடு என்றால் ஒரு இன்ஜினியர், அவருடைய பார்வை வேற, இன்ஜினியருடைய பார்வை வேறையா இருக்கும். நம்முடைய பார்வை இருக்கும், வீடா அது வீடு அவ்வளோதான். ஒரு நம்ம பயன்படுத்துகிறோம் தொலைபேசி, நம்ம நினைக்கிறோம் தொலைபேசி அவ்வளோதான். ஆனால் அதை அந்த கண்டுபிடித்தவனுக்கா அதை பற்றி ஞானம் நம்மளுக்கு தெரியுமா? அவனுமா அவர் உள்ளெல்லாம் பார்ப்பான். இல்லை இப்படி தான் பரவாயில்லையே, அப்படி தான் பரவாயில்லையே நினைப்பான். சரி, ஒரு வீட்டுக்கு வர்ணம் பூசிக்கிறோம், பச்சைக்கு வண்ணம் பூசிக்கிறோம், இது வேற கண்டுபிடிக்கலாமே என்று அதை நினைப்பான். ஆக வண்ணத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ மாறி இருக்கும். இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம், துணி வாங்க போகிறோம். தீபாவளிக்கு எல்லாருமே சிகப்பு துணி வாங்கணுமா? நீ சிகப்பு வாங்குவேன், நான் பச்சை வாங்குவேன், இன்னொரு ப்ளூ கலர் வாங்க போகிறேன், இன்னொரு கருப்பு வாங்க வரேன் இல்லையா? ஏன் இப்படி? ஏன் ஒரே மாதிரி வாங்குறதில்ல? ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ மாறி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டு விருப்பம் மாறதாக இருக்கும். ஆகையினால அந்த ஒவ்வொரு பொருளையும் நாம் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் பார்க்கணும். சரி, இப்போ ஷப்து சொல் நாம் என்ன பண்ணுறோம், இதை ஒரு பாரு, ஃபஸ்ட்டு பாரு என்ன கேட்டாக்கா, அர்த்தக்கு திருஷ்டி சே शब्दके कितने भेद हैं. இது கேள்வி. இந்த கேள்வி இது. அர்த்தக்கு திருஷ்டி சே शब्दों के कितने भेद हैं. அர்த்தம் என்றால் பொருள். சரி, பொருள் என்ற பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எத்தனை வகைப்படும் என்றால், அர்த்தக்கு திருஷ்டி சே शब्दों के दो भेद होते हैं. இரண்டு பிரிவாக பிரிக்கப்படும். சரி, என்னென்ன? ஒன்று சார்த்தக், மற்றொன்று நிரர்த்தக். சார்த்தக், நிரர்த்தக்.
अर्थ की दृष्टि से शब्दों के दो भेद होते हैं, सार्थक और निरर्थक. सार्थक என்றால் அர்த்தம் உள்ளது, மீனிங்ஃபுல். நிரर्थक என்றால் मीनिंगलेस, அதாவது பொருள் இல்லாதது. जिस शब्द का अर्थ हो वो सार्थक है, जिसका अर्थ नहीं हो वो निरर्थक है. मैं फिर உங்களுக்கு மாமா, மாமா, சாச்சா, சாச்சா, இதுக்கு அர்த்தம் இருக்கிறது, இது சார்த்தக். இப்போ மா, மே தனியாக சா சா பிரித்து போடுறது, மே இது வந்து பொருள் கிடையாது, இது வந்து நிரर्थक. இது ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டால், இது வந்து अर्थ की दृष्टि से. அடுத்தது विकार की दृष्टि से शब्द के कितने भेद हैं. சொற்கள் வந்து மாறுபடும், அப்படியே இருக்காது. ஓ லடுக்கா என்ற சொல் லடுக்கி என்று மாறுகிறது, லடுக்கே என்று மாறுகிறது இல்லவா? ஆக எந்த சொல்லும் வந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப கால மாற்றம், உருவ மாற்றம் ஏற்படும். நம்மளே மாற்றிக்கிறோம் இல்லை, உருவ மாற்றம் ஏற்படுகிறோம். போகும்போது திருப்பதி போகும்போது நல்லா ஃபுல் ஹேர் வச்சுட்டு போவோம், திரும்பி வரும்போது மொட்டையாக இருக்கும். ஏன்னா தலையங்க மொட்டை வச்சுட்டோம். அதுபோல் மாற்றம் ஏற்படும், உருவ மாற்றம் ஏற்படுகிறது. அந்த विकार की दृष्टि से शब्द के कितने भेद हैं. पॉइंट नंबर 2, विकार की दृष्टि से शब्दों के कितने भेद हैं. சரி, சேஞ்ச் மாற்றம் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் எத்தனை வகை. विकार की दृष्टि से शब्द के दो भेद होते हैं. அதுவும் ரெண்டு தான். एक विकारी, दूसरा अविकारी. एक है विकारी, दूसरा अविकारी. ஒன்று மாறக்கூடியது, மற்றொன்று மாறாதது. சரி, மாறுது என்றால் ஏன் மாறுகிறது, எதன் காரணத்தால் மாறுகிறது. लिंग, वचन और कारक के कारण. लिंगனால் பால், வச்சன்னா எண்கள் ஒருமையா பன்மையா, कारक என்றால் வேற்றுமை உருவு, கேஸ் எண்டிங்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. लिंग, वचन और कारक के कारण इन शब्दों में परिवर्तन होता है, यानी अदावत विकार होता है, उसको विकारी कहते हैं. लिंग, वचन और कारक के कारण इसमें विकार होता है, उसे विकारी कहते हैं. फॉर एग्जाम्पल, लिंग நான் முன்பே சொன்னேன் உங்களுக்கு, லடுக்கா என்று சொன்னேன். அதை லடுக்கா என்ன பால், அது ஆண்பால். அதை பின்பலாக மாற்ற என்ன பண்ணணும், லடுக்காக என்ன பண்ணணும், லடுக்கின்னு மாறணும். लड़का ना मार्चे लड़की विकार हो गया. இது என்ன காரணம் என்றால் லிங்கு. சரி, அதே லடுக்கா என்ற வார்த்தை லடுக்கே என்று மாறுது, மாறுதா இல்லையா? சரி, இங்கே இருக்க எதனால் மாறுது, வச்சன் கே காரணம். லடுக்கா வந்து சிங்குலரு, லடுக்கி வந்து ப்ளூரல். இங்கே வந்து வச்சன் கே காரணம், காரக்கு. இப்போ அந்த பையனை கூப்பிடு, उस लड़के को बुलाओ, उस लड़के को बुलाओ. लड़का ஏன் लड़के நான் சொன்னாக்கா அடுத்து வந்து கோ வரதுனால, கோ எது காரக். தமிழ் சொல்லுவாங்க வேற்றுமை உருவு, இங்கிலீஷில் வந்து கேஸ் எண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக लिंग के कारण लड़का लड़की हो गई, लड़की हो गई तो गया, और वचन के कारण लड़का लड़के हो गया, और कारक के कारण भी लड़का लड़के हो गया. இப்படி சொற்கள் வந்து लिंग, वचन और कारक के कारण इसमें परिवर्तन होता है, चेंज विकार होता है, उसे विकारी कहते हैं. विकारी शब्द क्या क्या होते हैं, இதெல்லாம் வந்து மாறும் சப்தங்கள், மாறும் சொற்கள். என்ன படிக்கீங்க, संज्ञा नाउन, संज्ञा विशेषण,
அட்ஜெக்டிவ். பெயர் உரிச்சொல் தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம், ஒன்றா பார்ப்போம். சஞ்ஞா பெயர் சொல் நவுன். அடுத்தது விசேஷன் பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ். மூணாவது கிரியா. சர்வநாம். அதில் எப்படி ஆர்டர் போட்டுருங்க, சஞ்ஞா சர்வநாம் அப்படி போட்டுருங்க, ஆர்டராக வரும். சஞ்ஞா சர்வநாம் விசேஷன் கிரியா. சஞ்ஞா என்றால் நவுன் பெயர்ச்சொல், சர்வநாம் என்றால் பிரதி பெயர்ச்சொல் ப்ரோனான். மூணாவது விசேஷன் அட்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல், கிரியா வினைச்சொல். இந்த நான்கும் விகாரி. சரி, அடுத்து என்ன, அவிகாரி அன்சேஞ்சபிள், மாறாதது. எந்த காரணத்தாலுமே மாற்றம் அடையாதவை எதுன்னு கேட்டாக்கா उसमें भी चार भेद हैं, उसमें चार हैं. ये चारों अविकारी हैं. विकारी क्या क्या है, संज्ञा सर्वनाम विशेषण क्रिया, ये चारों विकारी हैं. चेंजेबल மாறக்கூடியது. மாறக்கூடாது அவிகாரி, மாறாதது எதுனா அதனால் இருக்கீங்க. சஞ்ஞா சர்வநாம் விசேஷன் கிரியா. அடுத்தது இங்கே வர்றது கிரியா விசேஷன், அட்வர்ப் என்று சொல்வார்கள். அட்வர்ப் என்று சொல்வார்கள், வினை உரிச்சொல் என்றார்கள். கிரியா விசேஷன் ஒன்று சம்பந்த போதக். சம்பந்த போதக் என்று சொல்வார்கள், அது சம்பந்த சூச்சக்கன்னு சொல்வார்கள். இது ஆங்கிலத்திலே ப்ரிபோஷன் சொல்வார்கள், இடைச்சொற்கள் என்று தமிழில் வழங்கப்படும். ரெண்டாவது. மூணாவது சமுச்சய போதக். சமுச்சய போதக் என்று சொல்வது கன்ஜங்ஷன் என்று அகல் சொல்வார்கள். தமிழிலே இணைச்சொற்கள், இரு சொற்களையோ இரு வாக்கியங்களையோ இணைக்க பயன்படுத்தப்படுவதால் அதுக்கு பேர் இணைச்சொல் என்று பெயர். இப்போ क्रिया विशेषण संबंध बोधक समुच्चय बोधक समुच्चय को சொல்வாங்க. समुच्चय बोधक विस्मयादि बोधक. फोर्थ वन நாலாவது விஸ்மயாதி போதக். ஆங்கிலத்தில் இது இன்டர்ஜெக்ஷன் சொல்வாங்க. இன்டர்ஜெக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. இது மனிதனுடைய உணர்ச்சிகள், அதாவது கோபம், சோகம், வேதனை, வருத்தம், ஏமாற்றம், வியப்பு இவற்றை காட்டும் சொல்தான் विस्मयादि बोधक. विस्मय प्लस आदि प्लस बोधक विस्मयादि बोधक. सो विकार की दृष्टि से शब्दों कितने भेद हैं, दो भेद हैं, विकारी और अविकारी. विकारी शब्द क्या क्या है, संज्ञा सर्वनाम विशेषण क्रिया क्रिया विशेषण. अविकार शब्द क्या क्या है, क्या क्या है अविकार शब्द, विकारी संज्ञा सर्वनाम विशेषण क्रिया विशेषण. और अविकारी है संबंध बोधक, संबंध सूचक, समुच्चय बोधक, विस्मय बोधक. अविकारी कौन है, क्या क्या है, अविकारी क्रिया विशेषण, अविकारी क्या क्या है, संबंध सूचक, समुच्चय बोधक, विस्मय बोधक, और एक और क्या है, ना संज्ञा सर्वनाम विशेषण क्रिया. இதனால் अधिकारी विकारी अधिकारी अधिकारी क्रिया विशेषण संबंध सूचक समुच्चय बोधक इसमें बोधक. नाன்கு अधिकारी, नाன்கு माराது. இப்போ ஆக विकार की दृष्टि से शब्दों के दो भेद हैं, ஒன்றா பார்த்தோம். இப்போ நான் அடுத்தது தனித்தனியாக ஒன்றாக பார்த்தோம். இந்த நாலு இதில் 4 அதில் 4 மொத்தம் 8 தான்.
இந்த 8க்குள்ளேயே சுற்றி தான் வந்துட்டே இருப்போம். அங்கேயே தான் வந்துட்டே இருப்போம், மாறி மாறி வந்துட்டே இருப்போம். சரி, அடுத்து 2 பாயிண்ட் பார்க்கணும். ஒன்று வந்து शब्द किसे कहते हैं, அதை பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தோம்? विकार की दृष्टि से शब्द के कितने बने பார்த்தோம். அப்புறம் अर्थ की दृष्टि से शब्द कितने बने பார்த்தோம். இல்லையா? 2 பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இந்த 4 4 8 8 தான் அடிப்படை. இதை வைத்துக்கொண்டுதான் என் இலக்கணம் கிராமர் வந்து அப்படியே இங்கே வரும். சரி, இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். அது என்ன பார்த்தோம்? சஞ்ஞா. ஃபர்ஸ்ட் உடனே என்ன பார்த்தோம்? विकार தான் மேலே பார்க்கணும். அதான் நம்ம மாறக்கூடியது. ஏன் மாறுதுன்னு தான் எங்கே वचन और कारक के कारण उसमें विकार होता है, यानी परिवर्तन होता है. சரி, இப்போ சஞ்ஞா. பெயர் சொல். சஞ்ஞா என்றால் நவுன் என்பார்கள். ஆங்கிலத்திலே நவுன் என்பார்கள், தமிழிலே பெயர்ச்சொல் என்பார்கள். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஞாபகம் வச்சுங்க. பெயரை குறிக்கும் சொல். ஒரு பேனாவை காட்டுறோம், இது என்னப்பா? இது பேனான்னு சொல்கிறோம். இது என்னப்பா? இது விரல். இது என்னப்பா? இது சட்டை. இல்லையா? அந்த சட்டை தான் நவுன், அதுதான் பெயர் சொல். அப்போ இப்போ பையன் பாடுறோம், இப்போ பையன் யாருவன்? லடுக்கா. சரிங்க, பெயர் சொல். ஆக பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். जो शब्द किसी वस्तु, वस्तु ना थिंक, பொருள், व्यक्ति, पर्सन, आड़, लड़का, न गोपाल, व्यक्ति, वस्तु या भाव का बोध करे. भावना उणवुகள், उसे क्या कहते हैं? संज्ञा कहते हैं. किसी व्यक्ति, वस्तु, स्थान को சொல்லலாம், स्थान या भाव को சொல்லலாம். உணவுகள், சிரிப்பு, மகிழ்ச்சி, ஆச்சரியம், வெறுப்பு, इसका बोध करता है, उसे क्या कहते हैं? संज्ञा कहते हैं. புரியுதா உங்களுக்கு? சரி, பெயர்ச்சொல் என்றால் என்ன சொல்லிட்டோம் இல்லையா? व्यक्ति, वस्तु, स्थान या भाव. சரி, संज्ञा कितने प्रकार की होती हैं? संज्ञा பின்பால் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? இல்லை மேக்ஸிமம், அதாவது 5 சொல்கிறாங்க. ஆனால் मेन कितनाका 3 தான். संज्ञाएं 3 प्रकार की होती हैं. என்னென்ன? व्यक्तिवाचक संज्ञा, जातिवाचक संज्ञा, भाववाचक संज्ञा. அப்புறம் द्रव्यवाचक संज्ञा தான் சொல்கிறாங்க. அது மெயின் கிடையாது, இந்த 3 தான் மெயின். என்னென்னா व्यक्तिवाचक संज्ञा, जातिवाचक संज्ञा, भाववाचक संज्ञा. இங்கே சொல்லுவாங்க व्यक्तिवाचक संज्ञा ப்ராப்பர் நவுன் என்பார்கள். जातिवाचक संज्ञा காமன் நவுன் என்பார்கள். भाववाचक संज्ञा अब्स्ट्रैक्ट नउन என்பார்கள். व्यक्तिवाचक, जातिवाचक, भाववाचक. சரி, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பேர் கோபால். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பையனும் கோபால் ஆக மாட்டான். எல்லா பையனும் கோபால் ஆகணும், ஒரு பையன் தான் கோபால் ஆகும் இல்லையா? அப்போ பர்டிகுலர் பர்சன், அவனை பற்றி மட்டும்தான் சொல்லப்படும். அதுதான் வந்து व्यक्तिवाचक संज्ञा. சரி, जातिवाचक संज्ञा. சரி, கோபால் இருக்கிறான், ராமன் இருக்கிறான். ராமன் ரொம்ப ராமனுக்கு தான் பிடிக்கும். கோபால் சொன்னாக்கா கோபாலை மட்டும் தான் பிடிக்கும். சரி, ராமனும் கோபாலும் யார்? அவங்க ராமன் யார்? லடுக்கா. கோபால் யார்? லடுக்கா. அப்போ எல்லாம் லடுக்கா தான். 100 பேர் தான் அவங்க லடுக்கா தான் இல்லையா? லடுக்கேன்னு சொல்லுவோம், பன்மைக்காக சொல்லிக்கலாம். லடுக்கா தானே. இது வந்து காமன். இதுதான் வந்து जातिवाचक संज्ञा. किसी एक जाति के सभी वस्तुओं का बोध करे, उसे क्या कहते हैं? जातिवाचक संज्ञा कहते हैं. उदाहरण சொல்கிறோம், बिल्ली, பூனை. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை கருப்பாக இருக்குது. அந்த பூனைக்கு நம்ம டாமின்னு பேர் வச்சுக்கிறோம். ஆக டாமின்னு சொல்கிறது வந்து ஊரில் எல்லா பூனைக்கும் டாமின்னு பேரா? எங்கள் வீட்டுக்கு பூனைக்கு டாமின்னு பேரா?
எங்கள் வீட்டு பிள்ளை பிறகு தான் டாமின்னு பேர். அப்போ டாமிங்கிறது சொல்கிறது வியக்திவாச்சக சஞ்ஞா. சரி, பூனைன்னு சொல்கிறது எல்லா பூனையும் பூனை தான், அது ஜாதிவாச்சக சஞ்ஞா. காயின்னு சொல்லணும், அது ஜாதிவாச்சகம். காலி காய்னா கருப்பு பசு, அது நம்ம வீட்டு போகும், அது வந்து வியக்திவாச்சகம். திருப்பூர் சொல்கிறோம், திருப்பூர் என்ன ஒரு ஊர் இல்லையா? இப்போ ஊர் சொல்லும்போது எல்லா ஊரும் ஊர் தான், வியக்திவாச்சகம். திருப்பூர் சொல்லும்போது வியக்திவாச்சகம். இது அவனுக்கு திருப்பூர்ங்கிறது வியக்திவாச்சக்கு. ஷஹர் சொன்னால் எல்லாமே ஷஹர் தான். ஆத்மி எல்லாமே ஆத்மி தான். ராமச்சந்திரஜின்னா அவர் மட்டும்தான் குறிக்கும், அது வந்து வியக்திவாச்சகம். அதே போல் லால் கலம்னா லால் கப்படானா ஒரே ஒன்றா குறிக்கும், அது வந்து வியக்திவாச்சகம். கப்படானா வியக்திவாச்சகம். இது அவனுக்கு. அடுத்தது भाववाचक. भाववाचक मैंने पहले ही कहा था, सुने बेटा, जो हृदय में निकलने वाले भाव का बोध करता है. अब आप लोग सुन रहे हैं, நீங்கள் என்னுடைய பாடத்தை கேட்டிருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாடத்தை கேட்டு ஆஹா எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது சார் என்று சில பேர் பண்ணுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. சில பேர், நான் எல்லோரும் என் பேர் சொல்ல வரல, எல்லாருக்கும் என்னுடைய பாடம் பிடிக்குன்னு நான் சொல்ல வரல. சில பேருக்கு பிடிக்கும், நான் தெளிவாக இருக்கேன், எனக்கு புரியுது. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க மனசில், என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது குஷி, குஷி எங்கேருந்து வருது? நம்முடைய ஹார்ட்லேருந்து வருது. இப்போ குஷி வந்து என்னன்னா பாவம், பாவவாசி சஞ்ஞா. சரி, என்னடா அரை மணி நேரமாக போட்டு என்ன அறுத்துட்ருக்காரு, ரொம்ப போர் அடிக்கிறா என்று ஒரு செகண்ட் வச்சுக்கோ பையன், அவங்க சைடு வரும் ஹாப்பினஸ் வருமா? சேட் தான் வரும். எப்படா உங்களுக்கு பிடிக்காரு போவார். அம்மா சண்டை வரும், வருத்தம் இருப்போம். ஆக துக்கு, பரேஷானி, அது எங்கே வருது? அவனுடைய பாவம். ஸோ பாவவாச்சகம். சரி, இன்னொரு பையன் நினைக்கிறாங்க, என்னடா அது நம்மளாம் கேள்விப்படவே இல்லை, இன்னமும் சார் சொல்லார, நம்மளாம் அதுக்கு கேள்விப்படவே இல்லை, படிக்கவும் இல்லை, எங்கள் மிஸ்ஸு எங்கள் சார் சுத்தரவே இல்லை, இவரோட புஸ்தகம் சொல்கிறாரு இவர், என்ன இது? சில பேருக்கு என்னவா இருக்கும்? சர்ப்ரைஸாக இருக்கும். என்னவா இருக்கும்? அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியம் எங்கேருந்து வருது? அது நம்முடைய பாவம் தான். இதெல்லாம் வந்து பாவவாச்சகம். ஐயோ பிடிக்கவே மாட்டாரா சார், பிடிக்கவே மாட்டாரா பாடத்தை, எப்படா பிடிப்பார், எப்படா போய் டிவி பார்க்கலாம், எப்படா போய் வீடியோ பார்க்கலாம் என்று சில பேர் ரொம்ப சோகப்படுறான். நல்லா சிக்கிட்டுமே என்று அவனு சண்டை வருது, சோகம் வருகிறது. இப்போ ஷோக் என்ன வருது? அப்பா அம்மா கூட எங்கே தடுவிட்டாங்களே, உங்களுக்கு சேர்த்துக்கிறாங்க, அங்கேயும் ஜாலியாக இருப்பேன் என்று சில பையனை இப்போ நினைப்பாங்க. அப்பா அம்மா என்ன வருது? ஷோக் வருது. இப்போ ஷோக் எங்கேருந்து வருது? உள்ளத்துலேருந்து வருது. அதுவும் பாவம் தான். இதெல்லாம் வந்து பாவவாசி சஞ்ஞாயம். சரியா? அந்த தனியாக ஒரு பாடம் போகிறவங்களுக்கு பாவவாசி சஞ்ஞாங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, பாவவாசி சஞ்ஞாயே கைசே பந்தி ஹை, கின் சப்தோ சே பந்தி ஹை, அது தனி பாடம் போடுகிறேன். நான் இத்துடன் இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். என்னென்ன போட்டிருக்கேன்? துவனி, துவனிக்கு அப்புறம் शब्द और शब्द के भेद, அதில் வந்து दृष्टि, पार्ट्स ऑफ व्यू, ஒன்று विकार की दृष्टि से, இன்னொன்று अर्थ की दृष्टि से, இன்னொன்று संज्ञा. व्यक्तिवाचक, जातिवाचक, भाववाचक. व्यक्तिवाचक, जातिवाचक, भाववाचक, प्रॉपर नाउन, कॉमन नाउन, अब्स्ट्रैक्ट नाउन. இப்படி இந்த மூன்றை முடித்துக்கிறேன். சஞ்ஞா முடிச்சுட்டேன். அடுத்தது சர்வநாமம் படிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு அந்த 8 சொல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய மாடல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாடல் பேப்பர் எடுத்து அவருடைய கேள்விகளுக்கு பதிலை நான் தங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோடு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். ஏனென்றால் இலக்கணம் என்பது ஒரு லிமிட் தான், தாண்டி போனால் உங்களுக்கு வந்து உங்களால் கேட்க முடியாது. ஆகவே நிறைவு செய்து நாளை நீங்கள் அடுத்த பாடத்தை கேட்க ஆயத்தமாகுங்கள். அது வரைக்கும் உங்களோட விடை
உங்களின் ஆ. சுந்தரராஜன், திருப்பூர். நன்றி, வணக்கம், தன்யவாத், ஜெய் ஹிந்த்.